கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை வேளையிலே தொழுது கொள்ள, அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்த்தோமானால், தானியேல் 3:17 வசனத்திலே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. வேதத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் 3 பேர் வாழ்ந்து வந்தார்கள். இதோ அந்த நாட்டிலே ராஜா நிறுத்தின சிலையை எல்லோரும் வணங்க வேண்டும். அப்படி வணங்காதவர்கள் தண்டனைக்கு உட்பட்டவர்களாக காணப்படுவார்கள் என்று அறிக்கை வெளிப்படுத்தினார்கள். இந்த 3 பேரும் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, ராஜாவே, நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நீர் நிறுத்தின சிலைக்கு நாங்கள் துதி செலுத்த மாட்டோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே நாங்கள் துதி கன மகிமை செலுத்துவோம் என்று சவால் விட்டு ராஜாவுக்கு முன்பாக பேசுகிறார்கள். ஒரு அதிகாரிக்கு முன்பாக நாம் பேசுகிறோம் என்றால் அது மிகவும் ஆச்சரியத்துக்குரிய காரியம், பயபக்திக்குரிய காரியமாக மனிதர்களுக்கு முன்பாக காணப்படும். ஆனால் தேவனை நம்பியிருக்கிற பிள்ளைகள், தேவனோடு நடக்கிற பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் மனிதனை காட்டிலும் தேவனுக்கு மாத்திரமே பயந்து வாழ்கிறவர்களாக காணப்படுவார்கள். ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற இவர்கள் 3 பேரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே என்று அவர் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள். ராஜாவாகிய உமக்கு என்ன தெரிய வேண்டியது என்றால், நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அப்படி வணங்காமல் நாங்கள் போனாலும் கூட எங்களை வழிநடத்துகிற, நாங்கள் ஆராதிக்கிற என் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி தப்பிவிக்க விட்டாலும் கூட நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். நாங்கள் சாவதை காட்டிலும் தேவனை துதிப்பதையே விரும்புகிறோம் என்று வெளிப்படுத்துகிறார்கள் ராஜாவுக்கு. அப்படியாக இப்படி சொல்லுவதை ராஜா கேட்ட பொழுது சூளையை 7 மடங்கு அதிகமாக்கி இவர்களை சூளையில தூக்கி எறிந்து போடுகிறார்கள். அப்படி போடும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட உலாவுகிறார். 4வது மனிதனாக காணப்படுகிறது. இந்த மனிதன் யார் என்று ராஜா பார்த்து மிகவும் அவன் அதிர்ந்து போகிறான். 3 பேர் அல்லவா சூளையில போட்டும் 4 பேர் உலாவிக் கொண்டு இருக்கிறார்களே என்று அங்கு இருக்கும் அரச சபையில் இருக்கிறவர்களை விசாரிக்கின்றான். அவர்களும் சொல்லுகிறார்கள், ஆமா, 3 பேரை தான் சூளையில போட்டும், 4வது எப்படி என்று அவர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி, அவர்களுடைய முடி கூட கருகி போகாதபடி, வஸ்திரத்திலே உடுத்தியிருந்த துணி கூட அக்னி மனம் வராதபடி, கால்களில் இருக்கிற பாதராட்சியும் கூட கர்த்தர் மகிமையோடு வல்லமையோடு பாதுகாக்கிறார். இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கும் போது எந்த காரியத்தை குறித்தும் நாம் பயப்படக்கூடாது. நாம் பயந்தால் தேவன் நம்மை கைவிட்டார் என்ற அர்த்தம். சாத்தானுக்கு நாம் சொந்தமாகி விடுவோம். அப்படி நாம் சாத்தானுக்கு சொந்தமாகாதபடி பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் என் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். தேவன் என்னை கண்காணிக்கிறார், தேவன் என்னை பாதுகாப்பார், தேவன் என் சரீரத்தை புதிதாக்குவார், அவயங்கள் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அவர் பார்வையிலே காணப்படுகிறது, அவர் தானே என் சரீரத்தை உருவாக்கினார் என்று நம்பிக்கையின் இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பரிபூரணமான சுகபலனை கொடுத்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா செயல்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு செய்து உங்களை இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். சரித்திரத்திலே எங்கேயும் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிறவர்கள் கைவிடப்பட்டார்கள் என்று எழுதினதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை.
கர்த்தர் மகிமையாய் உங்களை பாதுகாத்து ரட்சிப்பார். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது உங்களுடைய ஜீவியும் புது சிருஷ்டியாக நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். அவருடைய மகிமுள்ள கரங்களினாலே உங்களை ஏந்தி அவர் பரிசுத்தப்படுத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். நீங்க போகையிலும் வருகையிலும் கேடகம் கவசமாயிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எந்த தீங்கும் விபத்தும் வேதனை சோதனையும் அணுகாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே உங்கள் அனைவரையும் மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சிப்பாராக. கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.